ஒத்த சீட்டுக்கு காத்திருந்த ஒட்டுமொத்த கட்சி. ஒத்த சீட்டுக்கு முதலமைச்சர் சீட்டுக்கு. ஏன்னா எல்லா கட்சியும் அதுக்கு தானே காத்திருக்கோம். இல்ல இல்ல பிஎம் சீட் இல்ல இல்ல ஜனாதிபதி ஒரே ஒரு சீட்டு தான் பேலன்ஸ் இருக்கு. அந்த ஒரு சீட்டுக்கு இப்போ அங்கேயும் இங்கேயும் அடிப்படியா இருக்கு. நீ உக்காரியா நான் உக்காரியா. அமைச்சர் சீட்டா? அமைச்சர் சீட்டுக்கு என்னங்க? அமைச்சர் சீட்டுனா பின் தாவே எலெக்ஷன் மேயர் எலெக்ஷனே வரலங்க. சவால்லாம் விட்டாரு அந்த ஆளு. எலெக்ஷன் வரல. ராஜ்யசபா ஒரே ஒரு ராஜ்யசபா இருக்குல்ல, நம்ம சிவி ராஜினாமா பண்ணாரு. ஆமா. ஓ சரி சரி ஓகே. ஆமா அதுக்கு பிரவீன் சக்கர், அதாவது சுத்தி வளைச்சு பேச வேணாம், மேட்டருக்கு வந்துருவோம். அந்த எம்பி சீட்டுக்கு அடி போட்டவர்கள்ல பல பேர் இருக்காங்க. ஆமா, தாவேகாக்குள்ளேயே நம்ம ஜான ஆரோக்கியசாமி, அப்புறம் வந்து ஜெகதீஷ் ரெட்டிய ஒரு ஆளு, மணி அவரு அடி போடல, வாய்ப்பு கேட்டிருக்காப்புல. அப்புறம் முக்கியமா நம்ம வந்து அனந்தஜித்து, அப்புறம் இவங்க ஒரே ஒரு நிமிஷம் எம்எல்ஏ சீட்டு கூட அவங்க நம்பி தரல. அவங்க நம்பி எப்படி ராஜ்யசபா தருவாங்க? செலவு பண்ண காசு இல்ல அங்க. அதனால அடுத்து வந்து முக்கியமானது ஆள் யாருன்னா நம்ம இவர் ஜோசியக்காரர். எல்லாரும் கேட்டாங்க, யாருக்குமே தரல. அவர் கொடுத்துருப்பாங்க. ஜோசியக்காரர் சொல்லிட்டாப்ல, நாங்க போய் மந்திரம் எல்லாம் போடுவேன் கொடுங்கன்னு. நீ மந்திரம் வேணா இங்கே இருப்பா அப்படின்னு இவர்தான் சொல்லியிருப்பாரு. நீ கொடுக்கலன்னா நான் மந்திரம் போட்டுருவேன். இல்ல அது நான் உன்னோட பெரிய மந்திரவாதி வச்சிருக்கேன் அப்படின்னு இவர் தனியா சொல்லிட்டாப்ல. அப்ப பிரச்சனை ஜெண்டா போட்டுருவாரு. அப்ப கடைசியில அது காங்கிரஸுக்கு போயிருச்சு. இப்ப காங்கிரஸ்குள்ளேயே நிறைய பேர் போட்டி போட்டாங்க. நிறைய பேர்லாம் இல்லங்க, அதுல ஒரு 10 தலைவர் இருக்காங்க. அந்த 10 தலைவர் தான் மொத்த காங்கிரஸ். அவங்களுக்கு போட்டி போட்டிருப்பாங்க. சாதாரண ஒரு விஷயத்துக்கே உள்ளுக்குள்ள அடிச்சுட்டு மாடுவாங்க. ஒரு எம்பி சீட்டு செம்மையா இருந்துச்சு. முதல்ல சிலோபிரந்தை வேணும்னு இருக்காப்ல, எனக்கு எம்எல்ஏ இல்ல அது வேணும்னு. அப்புறம் நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி இதெல்லாம் தாண்டி நம்ம ப. சிதம்பரம் என்ன பண்ணிட்டாப்லன்னா பேக்கப் பண்ணி நேரா விஜயவே நேர்ல போய் சந்திச்சிட்டாரு. என்னத்துக்கு? இந்தியா கூட்டணி நடக்குது, நீங்களும் வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்ற மாதிரி. அப்புறம் அந்த எம்பி சீட் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காப்ல. இந்தியா கூட்டணி வேணாம்னு சொல்லி இந்த கலங்கம் பண்ணதே இவர்தானங்க. ஆமா, இப்ப நாங்க இந்தியா கூட்டணி அது அரசியல் அதெல்லாம் சகஜம்ல கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டாப்ல. அதுக்கப்புறமா இந்த எம்பி சீட்டுக்காக டபுள் எம்ஏவா வேலை பார்த்த, டபுள் டிகிரி படிச்ச மாதிரி வேலை பார்த்த, எம்ஏ ஸ்கொயர் படிச்ச நம்ம பிரவீன் சக்கரவர்த்திக்கு அதை கொடுத்துட்டாங்க. அது முடிஞ்சிருச்சு. இப்ப கம் டு நம்ம வந்து இந்தியா கூட்டணி அலைன்ஸ் வரும். அதே ப. சிதம்பரம் என்ன செய்யறாருன்னா ஸ்டாலினை போய் சந்திச்சு, நீங்க வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்துடணும். உங்களுக்கு தாவேகா வரணுமா ஸ்டாலின் வரணுமா? என்ன இங்க ஒரு குத்தா அங்க ஒரு குத்தா? அங்க போய் சொல்லும் போது அவர் வரணும், இங்க வந்து இவரு சொல்லும் போது இவரு வரணும். எங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வரணும். ஆமா அப்படின்னு போய் விட்ட போட்டு பேசியிருக்காப்ல. ஆனா வந்து அவரு சிரிச்சுக்கிட்டே இல்ல அப்படி சொல்லல, சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. அது அர்த்தம் இருந்திருக்கு அப்படின்னு இவர் வந்துட்டாங்க. இப்ப சிவசேனா ஒரு அறிவிப்பு கொடுக்குது, அந்த ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள். திமுக இந்தியா கூட்டணில இருந்து விலகுது, அதுக்கு பதிலா தாவேக்கான ஒரு புதிய கட்சி வருது. யாரு முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கா? இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பு உள்ள தனிநபருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, கூட்டு முயற்சி தான். அப்ப இவர் ஒரு ஸ்டாண்ட சொல்றாரு. இப்ப இவங்க சொல்றதுக்கெல்லாம் ஸ்டாண்ட் என்ன? ஒருவேளை திமுக வந்து பாஜகவோட உறவு கொண்டாடுச்சா, பாஜகவோட கை கொடுத்துச்சா, இல்ல பாஜக கொண்டு வந்து திட்டத்தை வரவேற்றுச்சா? இன்னைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் திமுக பாஜக எதிர்ப்புல மிக தீவிரமா இருக்கு. இப்ப பினராயி விஜயன் வீட்டுல ரைடு வந்தப்ப கூட விஜய் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆமா ஆமா, இத்தனைக்கும் அந்த சிபிஎம் தான் அவருக்கு ஆதரவு கொடுக்குது, ஆனா அவரு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா டிஎம்கே வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது, இடி வந்து இந்த மாதிரி வேலையை காட்டுது. அப்ப பாஜக எதிர்ப்புல ஸ்டில் தன்னுடைய நிலைப்பாடை மாத்தாதவர் ஒரு தேர்தல்ல தோத்தாருங்கிறதுக்காக இந்த கட்சிகள்லாம் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, டிஎம்கே வந்து தேர்தலில் தோத்துருச்சு, அதனால இந்தியா கூட்டணியில வெளில போயிடும் சொல்றாங்க. ஆமா, அப்படி பார்க்க போனா முதல்ல வெளில போக வேண்டியது காங்கிரஸ் தானே. ஆமா, காங்கிரஸ் போனோம், சரத் பவார் ஒருத்தர் போனோம். 2016ல அசாம்ல உட்கட்சி மோதல் மூலியமா நாசமா போயிருச்சு. ஆமா, 2022 பஞ்சாப்ல உட்கட்சி மோதல் மூலியமா நக்கி போயிடுச்சு. 2023 ராஜஸ்தான்ல உட்கட்சி மோதல் மூலியமா கேவலமா போயிருச்சு, அசிங்கப்பட்டு போயிருச்சு. 2023 சத்தீஸ்கர்லயும் அதே மாதிரி நிலைமையில மிக மோசமா தோத்துருச்சு. மத்திய பிரதேசத்துல 2020லயும் உட்கட்சி மோதல் மூலியமா ஆட்சி இழக்குது. 2019 உலகத்துக்கே தெரியும் கர்நாடகாவில எவ்வளவு பெரிய கூத்தெல்லாம் நடந்துச்சு. ஒரு நாள் சிஎம் எல்லாம் ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு போனாரு. அப்படி பல கூத்துகள்லாம் நடந்துச்சு. அதுவும் உட்கட்சி மோதல் மூலியமா ஆட்சி இழக்குது. கோவால 2017 அப்படியே எம்எல்ஏக்கள் எல்லாரும் காலவாரி ஓடி விட்டுட்டாங்க. அருணாச்சல பிரதேசத்துல 2016லயும் இதே நிலைமை தான்.
அப்படியே உட்கட்சி மோதல் மூலியமா ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இவ்வளவு வேணாங்க, இப்ப இதுக்கே 9 ஆயிடுச்சா? இன்னும் ஒண்ணு சொல்றேன். பாண்டிச்சேரியில 2021 என்ன நடந்துச்சு? பாண்டிச்சேரியில பாஜக 2016 ஒரு சீட்ல போட்டிட்டு இருந்தது, இன்னைக்கு ரூலிங் பார்ட்டி ஆயிருக்குன்னா அது காங்கிரஸ் தான் காரணம். ஒரு காலத்துல பாண்டிச்சேரி காங்கிரஸோட கோட்டை தான். இப்படி தரித்திரம் பிடிச்ச மாதிரி இந்தியா முழுவதும் தோல்வி 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 தோல்வின்னு அந்த கட்சி பார்த்தது மட்டும் இல்லாம இந்த 2026 மம்தா தோல்விக்கு முக்கியமான காரணமா இருந்தது தரித்திரம் பிடிச்ச காங்கிரஸ். சிபிஎம், அதாவது ராகுல் காந்திக்கு எல்லாம் ஒரு மனசாட்சின்றது ஒண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியல. சிபிஎம் காங்கிரஸ் ரெண்டுமே இந்தியா கூட்டணில அங்கம் வகிக்குது. நிர்வாகத்திறன் சரியில்லை, ஊழல் அதிகமா இருக்கு, இப்படி எல்லாம் பிரச்சாரங்களை கேரளாவில முன்னெடுக்கலாம். அந்த இடத்துல ராகுல் காந்தி பண்ண பிரச்சாரம் என்னன்னா, சிபிஎம்மும் பாஜகவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, மறைமுக கூட்டணின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாரு. இந்த அப்ப இப்படி எல்லாம் சுத்தி சுத்தி இந்தியா கூட்டணிக்கு அகைன்ஸ்டா வேலை பார்த்துட்டு, முக்கியமா பீகார் 70 சீட் வாங்கி 2 காங்கிரஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி ஆம் ஆத்மியை காலி பண்ணது, இப்படி பல இடங்கள்ல தரித்திரம் பிடிச்ச மாதிரி சனியம் பிடிச்ச மாதிரியே உட்காந்து இந்த இடத்தெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திமுக ஒரு தோல்வியை சந்திச்சிருச்சு அப்படிங்கறதுக்காக. சரி, அந்த திமுக தோத்துருச்சுன்னு சொன்ன கட்சி யாரு? தோத்த கட்சி தான். அவங்க ஆட்சியிலே இல்லப்பா. சிவசேனா உத்தவ் தாக்கரே தானே. உத்தவ் தாக்கரே கட்சி ஆட்சியிலே இல்ல. உட்கட்சி மோதல் மூலமா 2 சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குது. ஆமா, அவங்கள கை கொடுத்தது காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க, அப்படி நாசமா போனாங்க. அவங்க எல்லாம் குறை சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா தமிழ்நாட்டுல திமுக ஒரு தடவை தான் வரும், ஒரு தேர்தல் வெற்றி பெறும், அதுக்கப்புறம் மக்கள் தரமாட்டாங்கன்னு ஒரு பொய்யான ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. 2019 நடந்த இடைத்தேர்தல்ல திமுகவுக்கு அதிக வாக்கு இடங்கள்ல வெற்றி பெறுது ஒண்ணு. அதே 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல 39 இடங்கள்ல திமுக வெற்றி பெறுது. ஒன்னே ஒண்ணு மட்டும் தேனில, அதுவும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஜெயிச்சது செல்லாதுன்ட்டாங்க. திமுக தான் இருக்காரு. இல்ல, அவர் ஜெயிச்சது செல்லாது, அவர் ராஜினாமா பண்ண சொல்லிட்டாங்க, செல்லாதுன்ட்டாங்க. அது மேல்முறையீடு எல்லாம் போனாங்க. ஆல்மோஸ்ட் அங்க திமுக. அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுக வெற்றி பெறுது. முதலமைச்சராகிறார் முத்துவேல் கருணாநிதி. ஊராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், அடுத்து மறுபடியும் 2024 அதே 2 வாட்டி நாடாளுமன்ற தேர்தல்ல 2024 ஸ்வைப் 40க்கு 40 திமுக ஸ்வைப் அடிக்குது. இப்படி 5 தேர்தல் இல்லங்க, 12 தேர்தல் 12 தோல்வி. பழனிசாமி எதுக்கு அவர் பேர் வச்சாங்க? அவர் வந்ததுல இருந்து தோத்தாரு, டிஎம்கே ஜெயிச்சுது எல்லா 12 தேர்தல்லையும். இவ்வளவு வெற்றிகளை பார்த்த திமுகவுக்கு இவனுங்க இந்த பட்டம் கட்டுறாங்க. கட்டிட்டு போட்டோம், அந்த கட்சி அதை அனுபவிக்குது. ஏன்னா காங்கிரஸை இழுத்து பிடிச்சு வச்சு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சது. இந்தியாவில காங்கிரஸ் மட்டும் வேணான்னு இந்தியா கூட்டணியில எல்லா கட்சியும் சொல்லும் போது இவர் தான் இழுத்து பிடிச்சாரு. இன்னைக்கு முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க. இப்ப இந்தியா கூட்டணியை ஃபார்ம் பண்ணணும்னா மற்ற மெஜாரிட்டியா இருக்க எல்லா கட்சிகளும் சேர்ந்து காங்கிரஸ் அடிச்சு விரட்டி வெளியே தள்ளி விட்டீங்கன்னா இந்த அணி நல்லா சேர்ந்துடலாம். இன்னொன்னு என்னன்னா, காங்கிரஸை வச்சுக்கிட்டுதான் மத்த கட்சிங்க வளரக்கூடாதுன்னு பிஜேபி பண்ணிட்டு இருக்கு. காங்கிரஸ்னா நம்ம ஈஸியா அடிச்சுக்கலாம் சாஃப்டா, மத்த கட்சி வளர்ந்துட்டானா நம்மளுக்கு தான் டேஞ்சர். அதனால காங்கிரஸ் நீ அங்க இரு, அப்பதான் எனக்கு அது நல்லதுன்னு இந்தியா கூட்டணியில வச்சிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல 2016 இருந்து 2026 வரைக்கும் வச்சுக்கோம், பாஜகவை எதிர்த்து காங்கிரஸ் மிகப்பெரிய மாநில அளவுல பெரிய போராட்டம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு அறிவிச்சுட்டா, ஒன்னே ஒண்ணு பாஜகவை எதிர்த்து அரசாங்கம் ஒரு போராட்டம் இல்ல. ஒரு போராட்டத்துல 4 பேர் ரயில்வே ட்ராக்ல மறைச்சாங்க, தகுதி நீக்கம் பண்ணது 4 பேர். அதுவும் காங்கிரஸ் பிஜேபி பாஜகவை எதிர்த்தே பண்ண வேணாம்பா. இதே கூட்டணியில இருக்க திமுக அரசாங்கத்தை எதிர்த்து ஏதாவது ஒரு போராட்டம் காங்கிரஸ் பண்ணிருக்கா? விசிகா பண்ணிருக்கு, சிபிஐ பண்ணிருக்கு, சிபிஎம் பண்ணிருக்கு, வேல்முருகன் பண்ணிருக்காப்ல, எத்தனையோ போராட்டங்கள் பண்ணிருக்காங்க. நீங்க ஏதாவது பண்ணிருக்கலாம்? போராட்டம்னா புக்கடா தின்னுட்டு போறது. அவங்க தலைவரே தகுதி நீக்கம் பண்ணதுக்கு 4 பேர் தான் வராங்க போராட்டத்துக்கு. எங்க மத்த போராட்டத்துக்கு வருவாங்க அவங்க. மழை பெஞ்சு ஊரெல்லாம் தண்ணி நிக்கும். கேஎஸ் அழகிரி 4 நாள் கழிச்சு அந்த தண்ணி வடிஞ்சு எல்லாம் வேலைக்கே போயிருவான். கடுமையாக மழை பெய்து இருக்கிறது, அதை உடனடியாக நாம் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு அறிக்கை வெளியிடுவார் 4 நாள் கழிச்சு. இப்படியான ஒரு காங்கிரஸ் இன்னைக்கு தரித்திரம் முடிச்ச மாதிரி வளர்ந்துருக்கு அப்படின்னா, அது தலைமையில 8ஆம் தேதி நடக்கிற கூட்டத்துக்கு எந்த கட்சியும் போக கூடாது. எனக்கு இருக்கு, போகாம ஒரு 3வது அணியை ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. அவன் மாதிரி பண்ணாதான்
தாவேகா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட் டுகெதர் பார்ட்டி நடத்துறாங்க. அப்படி நடக்குமா இந்தியா கூட்டணி என்னன்னே தெரியாது அவங்களுக்கு, அவங்க எல்லாம் போக மாட்டாங்க. அதெல்லாம் முக்கியமா உங்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு. சரி பாப்போம், இன்னைக்குதான் 8ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு கூட்ட முடியுதா, போறாங்களா இல்லையா, என்ன பேசுறாங்க, யார் யார் கலந்துக்கிறாங்கன்றலாம் பார்த்துட்டு நாளைக்கு அதை பத்தி பேசுவோம். கண்டிப்பா.